வார்த்தைகளினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நம்முடைய செயல்களே நம்முடைய இருதயத்தின் நிலைமையையும் தேவனுடனான நமது உறவின் ஆழத்தையும் பிரதிபலிக்கின்றன. கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாகிய நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்ளுகிறோம், மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு ஆண்டவரை கனம் பண்ணும் வகையில் வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை உலகம் கவனிக்கிறது. மேலும் நமது செயல்கள் மற்றவர்களை தேவனிடம் நடத்துகிறதாக இருக்க வேண்டும். கடினமான சூழ்நிலைகளில் கவனக்குறைவாக செயல்படுவது அல்லது உணர்ச்சி வசப்படுவது எளிதானது. ஆனால் தேவன் நம்மை சுய கட்டுப்பாட்டுடனும் இரக்கத்துடனும் கருணை நிறைந்தவராகவும் இருக்க அழைக்கின்றார். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் பெரியதோ சிறியதோ தேவனுடைய வார்த்தையுடன் ஒத்து போக வேண்டும். பொது வேலையில் இருந்தாலும் சரி, அந்தரங்கத்தில் இருந்தாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்பதையும் நமது செயல்கள் அவருடைய அன்பையும் நீதியையும் பிரதிபலிக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதற்கு நாம் தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற தீர்மானத்துடன் வாழ்வது அவசியமாகும். அன்பின் பரலோக தகப்பனே, என் வாழ்க்கை உம்மை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து எனது செயல்களை கவனத்தில் கொள்ள எனக்கு உதவி செய்யும். எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்து கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஞானத்துடனும் இரக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட எனக்கு கற்றுத்தாகும். கோபத்துடன் பதிலளிக்கவோ அல்லது கவனக்குறைவாக செயல்படவோ நான் ஆசைப்படும்போது உம்முடைய அன்பையும் கிருபையையும் நினைவில் கொள்ள எனக்கு உதவி செய்யும். என் வார்த்தைகளும் என் செயல்களும் உமக்கு மகிமை உண்டாக்கி என் விசுவாசத்துக்கு சாட்சியாயிருப்பதாக. என் வாழ்க்கை உமக்கு பிரியமானதாகவும் மற்றவர்களை உமக்கு நேராக நடத்துவதாகவும் இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.